Good morning students, welcome to science class. So today I am going to continue with the topic light. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி ஹீட் பற்றிலாம் நடத்தியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லைட்னா என்ன, வெளிச்சம் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ இந்த லைட்டை பற்றி வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ சன்லைட். ஸோ நம்மளை கேள்வி கேட்குறாங்க, சூரிய வெளிச்சமே இல்லைன்னா என்ன ஆகும்? All the living organisms will be affected and there will be no food for us to survive. ஸோ சூரிய வெளிச்சம் இல்லை அப்படின்னா நமக்கு நல்ல சாப்பாடு இருக்காது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம நல்லா வாழ முடியாது. சர்வைவ்னால் வாழறது இல்லைங்களா. இஸ் இட் சன்லைட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சன்லைட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி ஃபார் us but also for plants. அதாவது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமே ரொம்ப முக்கியம். ஆஸ் யூ நோ, ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த டாபிக் நம்ம படிச்சிருக்கோமா சின்ன கிளாஸில். ஃபோட்டோனா லைட்டுன்னு அர்த்தம், சிந்தசிஸ் மீன்ஸ் ப்ரொடக்ஷன், உற்பத்தி. It's a process in which the light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது ஒரு ப்ராசஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா, பிளான்ட்ஸ் கிட்ட இருக்க எனர்ஜியை சூரியன் கிட்ட அனுப்பி அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸ் வந்து ஸ்டார்ச் அப்படின்றத ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுது. எதன் மூலியம் அப்படின்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு மூலியம். த சன்லைட் இன்டியூசஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ சன்லைட் என்ன பண்ணுதுன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுது. ஸோ எதுக்கு, கார்பன் டை ஆக்சைடுக்கும் வாட்டருக்கும், விச் ஃபைனலி எண்ட்ஸ் அப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச். ஸோ அப்போ அது கடைசியாக முடிக்கிற ப்ரொடக்ஷனோட பேர் வந்து ஸ்டார்ச். தஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்டியூஸ்ட் பை லைட் இஸ் கால்ட் அ ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து லைட்டால் இன்டியூஸ் பண்ணுறதுனால அது என்னன்னு சொல்கிறோம், ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், டூ யூ நோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். யூவி ரேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அல்ட்ரா வயலட் ரேஸ் ஃப்ரம் த சன் பிரேக் ஓசோன். ஸோ அது என்ன பண்ணுதா, சூரியனை வந்து பிரேக் பண்ணுது இல்லையா. ரேஸ்னால் இந்த கதிர்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பிரேக் ஓசோன். ஓசோனோட ஃபார்முலா என்ன, O3. மாலிக்யூல்ஸ் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இன்டு மாலிக்யூலர் ஆக்சிஜன் and atomic oxygen. This atomic oxygen oxygen again combines with molecular oxygen to form ozone. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்டாமிக் ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆக்சிஜனோடு சேர்ந்து என்ன கொண்டு வருது, ஓசோன் அப்படின்றத கொண்டு வருது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மோர் டு நோ. ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி இஸ் த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ஃபோட்டோ கெமிஸ்ட்ரின்றது என்னது, அது வந்து ஒரு வகையான கெமிஸ்ட்ரியோட ஒரு பகுதி. விச் டீல்ஸ் வித் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் லைட். ஸோ அது எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா, லைட்டை பற்றி தான். என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் லைட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னு. ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், கேட்டலிஸ்ட் இல்லையா. கேட்டலிஸ்ட்டுக்கு என்ன சொல்லலாம், சம்டைம்ஸ் யூ ஆர் அட்வைஸ்ட் பை த எல்டர்ஸ் டு ட்ரிங்க் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஓம வாட்டர் ஆஃப்டர் அ ஹெவி மீல். ஸோ இந்த விஷயம் நமக்கு என்ன, வீட்டிலலாம் கூட நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நிறைய நான்வெஜ் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே ஜீரணமாகறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஓம தண்ணி கொஞ்சம் குடிங்க, ஹெவி மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா. டூ யூ நோ ஒய், எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? திஸ் இஸ் பிகாஸ் ஓம வாட்டர் மேக்ஸ் டைஜஷன் ஃபாஸ்டர். ஸோ சீக்கிரமாக ஜீரணமாகணும்னா இந்த ஓம தண்ணியை குடிக்கணும் அப்படின்றாங்க. Likewise, in industry, some chemical substances are used to speed up chemical reactions. ஸோ இதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியிலலாம் கூட என்னென்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை இன்னும் வேகப்படுத்துறதுக்காக. These substances are called catalyst. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேருன்னு சொல்லியிருக்கோம், கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டாலிக் அயன் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா யூஸிங் ஹேபஸ் ப்ராசஸ். ஸோ மெட்டாலிக் அயன்றது ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுது. எப்போ அப்படின்னா, அமோனியாவில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது. ஸோ அந்த ப்ராசஸோட பேர் என்னென்னா ஹேபஸ் ப்ராசஸ் அப்படின்னு. திஸ் அமோனியா இஸ் த பேசிக் மெட்டீரியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரியா. ஸோ அந்த அமோனியா வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு மெட்டீரியல். எதுக்காகனா, யூரியாவோட ப்ரொடக்ஷனுக்காக. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெர்டிலைசர் இன் ஆக்சிஜன். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஃபர்டிலைசராக விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இன் வனஸ்பதி கீ
டால்டா ப்ரிப்பரேஷன். ஸோ என்ன அப்படின்னா அந்த வனஸ்பதி இருக்குது இல்லையா, டால்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஃபைனலி டிவைடட் நிக்கல் இஸ் யூஸ்ட் as a catalyst. அதுக்கப்புறம் நிக்கல் என்னவா யூஸ் பண்ணுறோம், கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். தஸ் speed of certain reactions is influenced by the catalyst and such reactions are called catalytic reactions. ஸோ அந்த ஸ்பீட் ஆஃப் சில ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னா அது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கேட்டலிஸ்ட்டை தான். ஸோ அண்ட் சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பிக்சர், ஒருத்தர் வந்து நிறைய நெல் நல்லா முளைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, எதையோ தூவிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ மருந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது. யூரியா அப்ளைட் ஆன் பேடி கிராப்ஸ். ஸோ பேடி கிராப்ஸில் வந்து யூரியான்றது என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. என்சைம்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் கால் பயோகேட்டலிஸ்ட். ஸோ என்சைம்ஸையும் ஈஸ்டையும் என்னன்னு சொல்லுவோம், பயோகேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் ஆக்டிவிட்டி 3 சொல்லியிருக்காங்க. பை சம் ஃப்ரெஷ் ஈஸ்ட் ஃப்ரம் அ க்ராசரி ஷாப். ஸோ என்னென்னா ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் ஈஸ்ட்டை வந்து ஒரு காய்கறி கடையிலேருந்து வாங்கிடுங்க. ப்ரிப்பேர் அ பேஸ்ட் ஆஃப் வீட் ஃப்ளோர் வித் வாட்டர் இன் அ வெசல். ஸோ என்ன பண்ணணும்னா வீட் ஃப்ளோர்னால் தெரியும் இல்லையா, கோதுமை மாவு, அதை வந்து ஒரு வெசலில் என்ன பண்ணணும், நல்ல பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட் சம் ஈஸ்ட் அண்ட் லீவ் த வெசல். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு ஈஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு வெசலை விட்டுடுங்க. க்ளோஸ்டு ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ணணும், நல்லா மூடி வச்சுருக்கணும். அண்டர் சன்லைட் அப்படின்னா என்ன, சூரிய வெளிச்சத்தில். அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி. என்னென்னா சில சேஞ்சஸ் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாட் டு யூ இன்ஃபேர். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸோட எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். We know that every chemical reaction requires a specific condition to occur. ஸோ ஒரு chemical reaction நடக்கிறதுக்கும் சில specific conditions வந்து இருக்கணும். When chemical reactions take place, there will be production of heat. ஸோ என்னென்னா chemical reactions ஒன்று நடக்கும்போதும் அதில் என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்டு, ப்ரெஷர் எக்ஸெட்ரா இது எல்லாமே இருக்கும். ஆல்சோ மெனி அதர் எஃபெக்ட்ஸ், அது இல்லாமல் இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸும் நடக்கும். பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அட் த டாபிக். ஃபஸ்ட்டில் அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ என்னென்னா இப்போது நிறைய காய்கறிகள் சாப்பாடெல்லாம் ஸ்பாயில் ஆகிடுது இல்லையா, வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃபுட் ஸ்பாயிலேஜ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் எனி சேஞ்ச் தட் காசஸ் ஃபுட் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ அந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்றது எதை சொல்கிறோம் அப்படின்னா திடீர்னு அந்த ஃபுட்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, அப்போ அது அன்ஃபிட்டாக இருக்குது, நம்மளால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேட்டலிஸ்ட் பை த என்சைம்ஸ். ஸோ அதில் என்ன பண்ண முடியும், நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்டலிஸ்ட் பண்ணி என்சைம்ஸை ரிசல்ட் பண்ணும்போது டிகிரடேஷன் ஆஃப் ஃபுட் குவாலிட்டி. டிகிரடேஷன் என்ன, குறவாயிடுது, ஃபுட்டோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடுது. இந்த ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் பேட் டேஸ்ட். அப்போ சாப்பாடோட டேஸ்ட் எப்படி இருக்கும், ரொம்ப பேட் ஆகிடும். அண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் டெட்டோரியேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதில் குறைஞ்சி போயிடும். ஏன்னா சாப்பாடு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ராட்டன் எக்ஸ் டெவலப் அ பேட் ஸ்மெல். முட்டை கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும், கெட்ட ஸ்மெல் வரும் இல்லையா. டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ். ஏன் அந்த ஸ்மெல் வருதுன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸால். டீகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். காய்கறி கெட்டு போச்சு, ஃப்ரூட்ஸ் கெட்டு போச்சுன்னா அதில் மைக்ரோப்ஸ் இருக்கும், அதனால தான் அதெல்லாம் கெட்டு போகுது. அடுத்து rancidity ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஷ்ஷஸ் and meat containing high levels of poly unsaturated fatty acids. ஸோ இந்த மீன் அப்புறமா இந்த கறி வகைகள்லாம் நிறைய என்ன இருக்குது, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இட் அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஸோ அது என்ன ப்ராசஸ் போகுது, ஆக்சிடேஷன் போகுது, அந்த ப்ராசஸோட பேர். இட் காசஸ் பேட் ஆர்டர் when exposed to air or light. ஸோ அது என்ன ஆகுதுன்னா அதோட ஆர்டர்லாம் வந்து ரொம்ப பேடாக இருக்கும். எப்படி அப்படின்னா ஏராலையும் இல்லைன்னா லைட்டாலையும்.
அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஃபினேஷனை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அப் டு திஸ் யூ ரீட் அண்ட் கம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் நெக்ஸ்ட் கிளாஸ் யூ கேன் ஆஸ்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.